பெரிய மீனெல்லாம் அவுட்டு, சின்ன மீனெல்லாம் இருந்தாலும் ஓகே தான். பொண்ணு வாங்க வாங்க, எங்கேயா போயிருந்தோம் நேரத்தில் வாயா காலையில் இனிப்பா दाल नहीं जाता है जाता है पता नहीं जाता है पूरा भी क्या क्या बोली रास्ता है कब खाएगा क्या बुलाया माँ बोला माँ क्या छोड़ा यार क्या बोले ஏய் அங்கேனா தேவை மாதிரி ஒன்றும் கிடையாது. நீ எடுக்கிற மாதிரி போராஜா புறா வெட்டு நல்லா அந்த ஏய் வரலண்ணா வெள்ளிக்காய் மசாங்க தண்ணி ராக்காய் முக்காய் காத்தாய் கருப்பாய் ஐசா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்பா. வீடியோ முடிஞ்சோன்னு கேட்க எனக்கு இதுவரையிலும் யாருமே விட சொல்லவே இல்லை. இது இருக்குமா? இதுவரையிலும் யாருமே சொல்லலை. நானும் பல வருஷமாக அது கேட்டேன். நீ தான் சொல்லி ஆகணும். உன்னை அன்னைக்கு எத்ததுலேருந்து சேனல்ல டவுன் ஆயிடுச்சு. அவன் என்ன கத்துறான் போட்டு இவ்வளோ எத்துல தெரியாம வந்து நன்றி அந்த இது பண்றான். फोन नहीं लगा देख रहा है माल का पन्ना हिसाब से टेम्पो नाली कुछ उठता है बोले तो मुर्गे ना ले 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 पाल को वरांगा गिर अंदर கொஞ்சம் எவ்வளோ நான் பண்ணது 120 ரூபாவா? சரியா எனக்கு ஒன்று கொடுங்க. யாருக்கு தகவல்மா பால்கோவா இதுக்கு மேலே லைட்டாக தள்ளி விட்டுப்பா. பால்கோவாலாம் அப்புறம் 5000 நாளைக்கு நிறைய பண்ணை பால் பண்ணை போடுங்க. ஆள் ஒரு பீஸ் பிள்ளைங்க சாப்பிட்டோம். என்னடா சே வேணுமாடா வாங்கிக்கிறியா? பால்கோவா பண்ண சாப்பிட்றா. வெறி வாங்கி தடுக்க சாப்பிட்றா. பால்கோவா ரொம்ப கம்மியாகுது. வேணுமா? ஏய் வெங்கடேஷே ஒரு 30 ரூபா சொல்றேங்க. பிடிக்காது. நான் என்ன வேலை விட்டா மீதி சில்லற கைக்கு வரணும். கையை வெட்டிடுவோம் மறுபடியும். ஏய் இருந்தாலும் சொல்லி ஆடுக்குறா. நாங்கள் பாக்கெட் வாங்கி போடுவோம். தலையில வச்சு பேலன்ஸ் பண்றேன். என்ன செய்யுது இந்த வயசு குடும்பத்துக்கு தான். 3 பீஸ் குத்தியா? ஒன்று தனியாக ஒன்று குத்துரு. அது அவன் 4 ஒன்று எனக்கு தனியாக குத்துரு. ஒரு பீஸ் ஒரு கவரில் போட்டு குத்துரு.
அவன் 2 பேரும் எடுத்துக்கோ. ஓகே. ஏய் வாங்கிக்கிறா, நீ கொடுக்குறதா கிராஸ் கல்ல கேட்காத. எனக்கு ஒரு 4 ரூபா கிடைக்கும், 5 ரூபா கிடைக்கும். நீங்க போங்கய்யா, அவன்லாம் பதில் சொல்ல வீணா போனோம். அந்த பால் சார் போட்டோ நல்லா சுத்தமா சொல்ல ரே. ஐயா கொஞ்சம் தள்ளி மேல போறோம். நான் ஃபர்ஸ்ட் அது போட்டோ எடுத்துறேன். என்ன போட்டோ வந்தது அதை காட்டுறா அப்படியாங்கடா என் கையில்